வணக்கம். நான் மயில் மார்க் சம்பாரவை சேர்மன் பொன்முருகன் பேசுகிறேன். என்னோட இந்த பிஸி ஷெடியூல்லையும் ஒரு டெஸ்டிமோனியல் கொடுத்தே ஆகணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கு ஒரே ரீசன் சன் இன்ஃப்ரா மட்டும்தான். சன் இன்ஃப்ரா பற்றி சொல்லணும்னா, அவங்க 1996 இருக்கும்போதுலேருந்தே நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ரொம்ப பர்ஃபெக்ஷனாக முடிச்சு கொடுக்குறது அவங்களுடைய ஹாபி. அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கீப் தம் க்ரோயிங் அப். நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த எதிர்பார்ப்புகளை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிவர்த்தி பண்ணி கொடுத்தாங்க. இதில் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அவங்க காமிச்ச டிசைனுக்கும் எனக்கு கொடுத்துருக்க அவுட்புட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி. என்னோட பில்டிங் ஒர்க் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் கொடுத்தது. என் ஃபேமிலி வந்து ஜாயின்ட் ஃபேமிலி. அதில் வந்து ஒரு 4 ப்ராஜெக்ட்டு அவங்களே பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் ரசித்து செஞ்சாங்க. எந்த விஷயத்துலையும் ஒரு பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. ஒரு டயக்ராம் கொடுக்குறாங்கன்னா அந்த டயக்ராமோடைய அவுட்புட் வந்து அதே மாதிரி இருக்கும். டிட்டோ, ஒரு சேஞ்சஸ் இருக்காது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் வந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ், செலவு பண்ணதுக்கு ஒரு அர்த்தம். அதுக்கு வந்து சன் இன்ஃப்ராக்கு ரொம்ப பெரிய தேங்க் பண்ணுறேன். நம்ம மனசார பிடிச்ச ஒரு விஷயத்த நமக்கு நினச்ச நேரத்தில் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அந்த சந்தோஷம் எனக்கு சன் இன்ஃப்ராவில் கிடைச்சது. 3Dயில் என்ன காமிச்சாங்களோ அதை 101% எனக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஐ ஆம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். என்னோட பிஸி ஷெடியூலில் இவ்வளோ பெரிய வேலையில் கொடுத்துட்டோமே, இது எப்படி யார் மானிட்டர் பண்ண போகிறாங்கங்கிற கவலையெல்லாம் இருந்துச்சு. அந்த கவலை எனக்கு துளி அளவு கூட இல்லாத மாதிரி ஹரி சாரும் விக்னேஷ் சாரும் எடுத்துக்கிட்டு அவங்க ரெகுலர் விசிட்ஸு, ரொட்டீன் ஃபாலோ, எனக்கு எந்த இடத்துலையும் ஒரு பேர்டன் இல்லாமல் பண்ணி கொடுத்ததில் வந்து அவங்க டீம் மொத்தத்துக்குமே ஒரு கன்கிராச் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் ஐ கிவ் நம்பர் 1 ஃபார் தெம். யூனிக் டிசைன்ஸுங்க. அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி, யார்கிட்டையும் இல்லாத டிசைன்ஸ் இவங்ககிட்ட இருக்கும். அதை ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணுவாங்க. காப்பி இல்லாத ஒரு டிசைன்ஸ் இவங்க பண்ணால் அது எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்கும். இன்றைக்கி அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு டிசைன்ஸில் வேறு யாருமே கிடையாதுங்க. அதுக்கு 100% கேரண்டி நான் தர்றேன். மொனோபொலி இன் திஸ் ஃபீல்ட். அவங்க சன் இன்ஃப்ரா பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வாவ்.